money. Big night, one big reason to show up. Channel partner and investment advisor meet at SPR City, Market of India, Perambur. Call 7358111999. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஹிமாச்சல பிரதேசம் இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் அம்மாநிலம் முழுவதும் மலையும் மலை சார்ந்த பகுதிகளாகவுமே காணப்படுகிறது. அங்கு பலத்த மழை பெய்து வருகிறது. பலத்த மழை பெய்யும் போது பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இதுவரை 100 பேர் இறந்திருப்பது ஹிமாச்சல் மக்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் சோகத்திலும் கொஞ்சம் மனநிறைவை அளிப்பதாக உள்ளது. மண்டி மாவட்டத்தில் பலத்த கனமழை பெய்தது. சியாத்தி என்ற சிறுமலை கிராமத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு மக்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு வீட்டின் தரைத்தளத்தில் சுற்றித் திரிந்த ராக்கி என்ற நாய் வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து குரைத்து கொண்டிருந்தது. வீட்டு ஓனர் லலித்குமார் கண் விழித்தார். லலித்குமார் வீடு மற்ற வீடுகளை விட சற்று உயரமான இடத்தில் இருக்கிறது. அவர் 2வது மாடியில் இருந்தார். அங்கிருந்து பார்த்தால் சுற்றுவட்டாரம் முழுவதையும் நன்றாக பார்க்க முடியும். ஏன் இப்படி நாய் தொடர்ந்து குரைக்கிறது என யோசித்தபடியே வெளியே வந்து பார்த்தார். தனது வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் பெரிய விரிசல் ஏற்பட்டிருந்தது. அதன் மூலம் வீட்டிற்குள் தண்ணீர் வேகமாக வருவதை கண்டார். 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதையும் அருகிலுள்ள நீரோடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதையும் கண்டார். பலத்த மழை விடாமல் கொட்டி கொண்டிருந்தது. வெள்ளம் வரும் வேகத்தை பார்த்தால் அடுத்து தங்கள் பகுதியிலும் நிச்சயம் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என லலித்குமாரின் ஆழ்மனது சொன்னது. லலித்குமார் பதற்றத்துடன் 2வது மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்தார். நாயை தூக்கி கொண்டு அக்கம்பக்கத்து வீடுகளுக்கு ஓடிப்போய் விஷயத்தை சொன்னார். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, நிலச்சரிவு ஏற்பட போகிறது, சீக்கிரம் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடுங்கள் என எச்சரித்தார். அந்த இடத்தில் 22 வீடுகள் இருந்தன. வீட்டில் இருந்த எல்லாரும் அலறியடித்துக் கொண்டு பாதுகாப்பான பகுதியை நோக்கி ஓடினர். அடுத்த சில நிமிடங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி அந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. 6-7 வீடுகள் புதைந்து போனது. 12 வீடுகள் இடிந்து விழுந்தன. மற்ற வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன. வீட்டில் இருந்து தப்பி ஓடிய கிராமத்தினர் சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள நைனாதேவி கோயிலில் தஞ்சம் புகுந்தனர். 1 வாரத்துக்கு மேல் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 63 பேர் அந்த கோயிலில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகளை அரசும் அக்கம்பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் செய்து கொடுக்கின்றனர். ராக்கி சரியான நேரத்தில் குறைத்து ஓனரை எழுப்பிவிட்டதால் 63 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நாய்க்கும் ஓனர் லலித்துக்கும் ஊர் மக்கள் நன்றி கூறினர். ராக்கியின் வயது 5 மாதம்தான். சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு மண்டியில் உள்ள எனது சகோதரர் வீட்டிலிருந்து அதை வாங்கி வந்தேன். நாங்கள் உயிரோடு இருக்க அதுதான் காரணம் என ஓனர் லலித் நெகிழ்ச்சியுடன் கூறினார். मैं ललित कुमार, गांव से अठी 30 तारीख की रात को क्या घटित हुआ था? 30 तारीख को रात को 12:30 बजे के बीच इतनी बारिश हो रही थी हद से ज़्यादा। जो मैंने घर में अपना एक छोटा सा डॉग पाल के रखा तो इतनी जोर जोर से आवाज़ें निकाल रहा था। जैसे मेरी नींद खुली तो मैं जब घर से बाहर निकला तो घर इतनी बारिश पड़ी कि बाहर निकला तो पानी पानी था। फिर जब मैंने बाद आके देखा तो हमने जो डॉग को जो है घर से वही नज़दीक में 2 टॉयलेट वहाँ पे उसको रखा था। मैंने उसको घर के पास एक नाला था, जब मैंने उसको इतनी खतरनाक तरीके से वो नाला आया था, फिर मैंने उसके बाद इस डॉग को जो है बाहर निकाला। डॉग को बाहर निकाला तो ये मेरे पीछे पीछे आके घर के नीचे वाले फ्लोर में आके बैठ गया। फिर मैं अपने घर की दूसरी मंजिल पे चला गया
वहाँ मैंने अपनी फैमिली को देखा, तो फैमिली को देखने के बाद घर के चारों ओर देखा कि कहीं ऊपर से भी तो कुछ हो तो नहीं रहा। जब मैंने देखा तो मेरे घर के साथ में ही को जितना घर की लंबाई थी वहाँ पे एक लंबी लाइन चली गई जो कम से कम 2 फुट की थी। मैंने जल्दी से अपनी फैमिली को बाहर निकाला और उनको अपने दादा दादी के घर ले गया। जैसे दादा दादी के घर में पहुंचा तो मैंने जब दोबारा अपने घर को देखा तो हवा में बह गया और उसी के जो नीचे मंजिल में जो हमारा डॉग था वो भी नीचे उसी घर के साथ नीचे को बह गया था, जिसको मैंने दूसरे दिन शाम के टाइम 4:30 बजे के बीच जो है मैंने उसको निकाला है। அதிர்ஷ்டமும் அலர்ட்டாக இருந்த நாயும் தான் 62 உயிரை காப்பாற்றி இருக்கிறது என பஞ்சாயத்து தலைவர் தேசராஜ் கூறினார். 63 பேரை காப்பாற்றிய நாயின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. பலரும் நாயை ஹிமாச்சல் ஹீரோ என பாராட்டி பதிவிடுகின்றனர். தங்கள் எஜமானர்களுக்கு நாய்கள் எவ்வளவு விசுவாசமாக இருக்கின்றன என்பதை உணர்த்தும் விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது.